வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு திடீர்னு ஒரு செல்ஃபோனில் ஒரு கால் வருதுங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. விஜய் ரொம்ப நாளாக குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு ஒரு வாரமாகவே. அந்த சமயத்தில் கோவில் அருகே ஒருத்தரை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக நான் யாரானு பார்த்தா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கோவில் பக்கத்தில் ஒரு குழந்தை கதறி அழுந்துட்டு இருக்குது. யாரோ ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியல, உங்கள் குழந்தையே இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே விஜய் இருந்து பரபரப்பாக அங்கே மல்லியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம நாகு இருந்து குழந்தை உண்டாயிக்கிறத சொல்லாமா மானாவா சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அது சொன்னால் நல்லா இருக்காது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தட்டி கழிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து பரபரப்பாக அங்கேருந்து எழுந்து போகிறாரு. எங்கே போகிறாரு என்னன்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விஜய் மல்லிக்கிட்டையும் சொல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல. அதனால் மன்னிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அதே சமயத்தில் அந்த இடத்துலேருந்து எல்லாருமே ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து கிளம்பின அடுத்த செகண்டே ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடையும் நம்ம மல்லி சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. நம்ம விஜய் அங்கே போயிடுறாரு. போயிட்டு அந்த நபரை ஃபோன் பண்ணுறாரு. அந்த நபர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் அருகே கூட்டின்னு போகிறாரு. கோவில் பக்கம் கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல காத்தாங்க, இதோ பாருங்கள் அந்த கோவில் தான், அந்த கோவிலில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவிலுக்கு சார்ந்தன ஒரு குழந்தை அழுந்துக்கிட்டு இருக்குது. அது யார் குழந்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரம் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் அசாத போயிட்டு மேலே கை வைக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த குழந்தை திடீர்னு ஒரு பக்கம் அழுது எல்லாமே ஒரு பக்கம் நின்றது. உடனே பார்க்கவே பாச போராட்டத்தில் ஈடுபடுது. பாசமலரே அழகு பாசமலரேன்ற மாதிரி ஒரு பக்கம் அது அப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் அது அவங்க அப்பா இல்லைன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுது. உடனே அவங்க அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இன்னும் எங்கெல்லாம் தேடினோம்னா இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க. அதை பார்த்து விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாயிருது. தான் குழந்தை இந்த மாதிரி எங்கே கஷ்டப்பட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தெரியல. தான் குழந்தை கஷ்டப்பட்டு கதறி அழுந்துட்டு இருக்கோம். தான் குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தேடல் ஒரு பக்கம் நீண்டுக்கிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலையும் வேதனையிலையும் துக்கத்துலையும் கூணி போய் நின்று இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தீபக்கு ஃபோன் பண்ணுறாரு. தீபக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே சமயத்தில் தீபக் வந்து எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் விஜய், எல்லா உண்மையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துடும், யார் கெட்டவங்க யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா போயிட்டு, தீபிகா நீ தானே வெண்பாவை கடத்தினா, ஒழுங்கு மரியாதை வெண்பா எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், வெண்பாவை எப்படியாவது விஜய் மல்லி உங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. உடனே ஐயோ புரிஞ்சுக்கோங்க, நான் இதை எதுவும் பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தட்டி கழிக்க பார்க்குறாங்க. இதோ பாருங்கள் தீபிகா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இதோ பார் நீ கடத்ததுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மன்னிச்சிருங்க, அது எல்லாமே உண்மைதான், அது நடந்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் நடந்தது ஒன்று, நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அந்த இடத்துல இருந்து வெண்பா தப்பிச்சு வேறு யாருக்கிட்டே மாட்டின்னு இருக்கா. ஆனால் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு தான் நான் போனேன். நோக்கம் எல்லாமே ஒரு பக்கம் இந்த மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் எனக்கு எதிர்பார்த்தேன்னா நாம் நினைக்கிறது ஒன்று, கடவுள் நடத்துறது ஒன்று, அது போல் தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நானே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு எப்படியாவது தான் குழந்தைய பிரிஞ்சினேன். அந்த சமயத்தில் எல்லாமே எனக்கு புரிய வந்துச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பண்ணக்கூடாது, எப்படியாவது மல்லியும் மறுபக்கம் வெண்பாவை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நானும் ஒரு பக்கம் எல்லா பக்கம் வளவிச்சு தேடிக்கிட்டு தான் இருக்கேன், வெண்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் வெண்பா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஐயோ என்னடா இது, நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நானே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லலான்னு தான், அதுக்குள்ளே நீங்களே என்னை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து கொடுங்க மனசாட்சியே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம தீபக் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அதே சமயத்தில் இது எதுவுமே நான் வேணும்னு பண்ணாத, திரும்ப என்னை வந்து பிளைண்ட் பண்ணாதீங்க, இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை, தெரியாமல் பண்ணிட்டேன், அது உண்மைதான். ஆனால் அந்த விஷயத்தை நானே ஒரு பக்கம் திருத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாற்றி சீர் அமைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்லியிருக்காங்க. தீபிகா நீ சொல்கிறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, நீ சொல்கிற வாக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ அருமையாக தான் இருக்குது, ஆனால் இந்த நிலமையில் நீ இருந்து உன் குழந்தை இந்த மாதிரி மல்லி பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா, இந்த மாதிரி சாக்கு போக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே செருப்பாலாச்சு மாதிரி ஆயிடுது. ஐயோ நான் மன்னிச்சிருங்கன்னு தான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தேடுதல் வேட்டையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன், இதுக்கு மேலே எதனா பேசுனீங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபிகா வெளியே போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவருக்கு நம்ம தீபக் ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த எவிடன்ஸை வச்சு எப்படியாவது உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை யார் கடத்துனது அப்படின்ற உண்மை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே, அப்போ யார் வெண்பாவை கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடந்துன்னு இருக்குது. எப்பா சாமி டே, நாம் ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நடத்துகிறாரு, கடவுளோட லீலை தான்டா சாமி. நாம் ஒரு விஷயத்தை நினச்சி நாம் ஒரு பக்கம் போனால் கடவுள் ஒரு பக்கம் நமக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கிறாரு. இப்போ வெண்பா எங்கே தான் இருக்கா, வெண்பாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா நல்லபடியாக அந்த லேடிக்கிட்ட தான் கடத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள்.
நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் நேருக்கு நேர் பார்த்ததுக்கு எல்லாமே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸை நம்ம எடுத்துன்னு வந்தால் போதும், எல்லாமே ஒரு பக்கம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த யோசனை எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுலைங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைவன், நம்ம தலைவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து நீ எதனா சாப்பிட இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை, நாமளே ஒரு பக்கம் பேனை முடிச்சுட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள வந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சீரியஸான ஒரு விஷயத்தோட தாங்க போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து கெட்ட நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் இன்னும் கெட்ட நெருங்கலை. இதுவே ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு இழுத்துட்டு போக போகிறாங்க. அது நிச்சயம், இது நிச்சயம் அது வீர சரித்திரம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. என்னடா இது உங்களோட ஒரு ரோதனையாக போச்சு, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்னைக்கிடா என் பொண்ணு கிடைக்கிறது, என் பொண்ணுக்கு எங்கே கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் உட்காந்து இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக.